நம்பர் 5 பார்த்தீங்கன்னா நிப்பிள் ரெட்ராக்ஷன் சொல்லுவோம். ஸோ நார்மலாக அந்த நிப்பிள் வந்து ப்ரொஜெக்டடா இருக்கும், அந்த காம்பு வந்து முன்னோக்கி இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து ஆரியோலா இல்லை நிப்பிளுக்கு பின்னாடி வந்து கேன்சர் வரும்போது என்ன ஆகும்னா அந்த நிப்பிள் வந்து உள்வாங்கிடும், அது வந்து ரெட்ராக்ஷன் சொல்லும். ஸோ ஒரு சில பேருக்கு கன்ஜெனிட்டல் அதை பிறக்கும் போதே அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் ஒரி பண்ண தேவையில்லை. அது எப்படி நம்ம அதை வந்து நார்மலானதா இல்லை வந்து புற்றுநோயானதா அப்படின்னு எப்படி நம்ம வித்தியாசப்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலா இருக்கிற ஒரு ரெட்ராக்ஷன், அதாவது உள்வாங்குதலா இருந்தால் நம்ம கை வச்சு பேஷண்ட் வந்து தானா ஸ்குவீஸ் பண்ணாங்க, அதாவது ப்ரெஸ் பண்ணாங்கன்னா அது வெளியே வந்துடும். பட் இந்த மாதிரி புற்றுநோய் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது வெளியே வராது. ஸோ அந்த மாதிரி இருக்கு அப்படின்னாலும் கண்டிப்பா நீங்க உடனே டாக்டர் பார்க்கணும். 6வது விஷயம் பாத்தீங்கன்னா, இது இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணி பாத்தீங்கன்னா நிப்பிள். ஸோ இது மேலேயோ இல்லை இதை சுத்தி உள்ள ஒரு பிக்மெண்டட் ஏரியா, அது ஏரியோலான்னு சொல்லுவோம். இந்த 2 ஏரியால ஒரு வகையான ஒரு அல்சர் இல்ல எக்ஸ்கோரியேஷன், நம்ம வந்து இப்ப ஸ்கின் வந்து நம்ம போட்டு சொரிஞ்சனா ஒரு மேலி ஸ்கேலியா ஸ்கின் வருது பாத்தீங்கன்னா எக்ஸ்கோரியேஷன், இல்ல ஒரு அல்சரே இருக்கு அந்த நிப்பிள் ஈரோல ரீஜன்ல, இல்ல நிப்பிள் ஈரோல சின்ன டிஸ்சார்ஜ் மாதிரி வருது அப்படின்றது ஒரு 6வது வகையான ஒரு அறிகுறி. அதையும் நம்ம கண்டிப்பா உடனே டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணும். 7வது விஷயம் பாத்தீங்கன்னா ரெட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மார்பகத்துல ஒரு ஏரியால மட்டும் இல்ல மார்பகத்துடைய ஒரு முக்காவாசி ஏரியால தோல் ஃபுல்லா சிவந்து போதல், எரித்திமெட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மார்பிள் வந்து கட்டியே இருக்காது, ஸ்டில் வந்து இந்த ஸ்கின்ல இருக்கிற ரெட்னஸ் மட்டுமே இருக்கும். ஸோ இன்ஃப்ளமேட்டரி கார்சினோமா பிரஸ்ட் அப்படின்னு ஒரு டைப் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவு கட்டி மாதிரி ஃபீல் ஆகாது, பட் மேலே இருக்கிற ஸ்கின் மட்டும் சடனாக பார்த்தா ஒரு ரெட்னஸ் சேஞ்ச் வரும். ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி ரெட்னஸ் இருந்துச்சுன்னா மாஸ்டைட்டிஸ் சொல்லக்கூடிய ஒரு சாதாரண இன்ஃபெக்ஷன் தான். இருந்தாலும் இது இந்த புற்றுநோய் சம்பந்தமான அந்த ரெட்னஸ் கிடையாது அப்படின்றத நீங்க டாக்டர் பார்த்து பரிசோதனை செஞ்சுக்கிறதா நல்லது. இது நம்பர் 7. 8வது அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா அல்சர். ஸோ மார்பகத்துல ஏதோ ஒரு இடத்துல ஒரு புண்ணு அல்சர் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது வந்து அந்த அல்சருக்கு கீழே இருக்கிற ஒரு புற்றுநோயோட வெளிப்பாடா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி மார்பகத்தில் அல்சர் இருக்கிறது ஒரு ஒன் ஆஃப் த சிம்டம்ஸ் ஆஃப் பிரஸ்ட் கேன்சர்னு சொல்லுவோம். 9வது விஷயம் பார்த்தீங்கன்னா ஷேப், சைஸ், சிமெட்ரி. ஸோ நார்மலா 2 பிரஸ்டுடைய ஷேப்பும் சைஸும் சிமெட்ரினா ஒன்னோட ஒன்று எந்த அளவுக்கு ஒத்து போகுது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது 3 விஷயமும் பார்த்தீங்கன்னா 2 பிரஸ்டுக்கும் ஈக்குவலா இருக்கும். கன்ஜெனிட்டல் அதை பிறக்கும் போதே ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைட் சைஸ் டிஃபரன்ஸ் இருக்கும். அதை பத்தி நம்ம ஒரி பண்ணிக்க தேவையில்ல. ஒரு கிராஸா ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு, அதோட ஷேப் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு, இல்ல ஒரு பிரஸ்ட் வந்து இன்னொரு பிரஸ்ட் கம்பேர் பண்ணும்போது வேற ஒரு சிமெட்ரி, அதாவது வேற ஒரு ஷேப் அண்ட் சைஸ்ல இருக்கு, அது கூட ஒத்து போகல அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் கண்டிப்பா வந்து டாக்டர் உடனே கன்சல்ட் பண்றது நல்லது.